அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, வைகாசி விசாகத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வைகாசி விசாகம் அப்படின்னு சொன்னாலே அது முருகனுக்கு உகந்த நாளாக கருதப்படுது. அது மட்டும் அல்லாமல் வைகாசி விசாகத்திற்கும் திருச்செந்தூர் முருகனுக்கும் மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை இருக்குதுங்க. அது என்னன்னு இந்த பதிவில் நாம் முழுவதுமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு திருச்செந்தூர் முருகனை ரொம்ப பிடிக்கும்னா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா என்னும் மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு பலவிதமான விழாக்கள் இருந்தாலும் கூட உலக மக்களை காத்தருள்வதற்காக முருகப்பெருமான் அவதரித்த திருநாளாக வைகாசி விசாகம் கருதப்படுதுங்க. மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த நாளானது முருகனுக்கு உரிய மிகவும் சிறந்த நாளாகவும் கருதப்படுது. கருணை கூர்முகங்கள் 6 கரங்கள் 12 ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய என்று கந்த புராணத்தில் கச்சியப்ப சிவாச்சாரியார் குறிப்பிட்டோ இருக்கிறாருங்க. எனவே அதுபோலவே முருகப்பெருமான் உலக மக்களை காப்பதற்காக வைகாசி விசாகம் அன்று தோன்றி இருக்கிறாருங்க. இந்த கோடை காலத்தின் முடிவிலும் வசந்த காலத்தின் ஆரம்பத்திலும் வைகாசி விசாகம் கொண்டாடப்படுவதால் இதற்கு வசந்த விழா என்ற மற்றொரு பெயரும் இருக்குதுங்க. கோடை காலத்தை போல நம் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி மகிழ்ச்சியை வசந்தத்தை தருவதற்காக முருகப்பெருமான் தோன்றியதால் வைகாசி விசாகம் முருகனுக்கு உரிய ஒரு விழாவாக கருதப்படுது. இதனை நிரூபிக்கும் வகையில் திருச்செந்தூரில் வைகாசி விசாக விழாவின் பொழுது அங்கு உள்ள வசந்த மண்டபத்தில் முருகப்பெருமான் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து மகிழ்ச்சியை அளிக்கிறாருங்க. அந்த வகையில் முருகப்பெருமானுக்கும் வைகாசி விசாகத்திற்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு தொடர்ந்து இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாங்க. முருகப்பெருமானுக்கு இருக்கும் பலவிதமான விழாக்களில் வைகாசி விசாகம் மிகவும் சிறப்பாக முருகனுடைய அறுபடை வீடுகளிலேயே கொண்டாடப்படுங்க. முருகப்பெருமான் அவதரித்த நாளான வைகாசி விசாகத்தன்று பௌர்ணமியும் விசாக நட்சத்திரமும் இணைந்து வருங்க. புராணங்களின்படி முருகப்பெருமான் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து அவதரித்தார். எனவே தீமைகளை அழித்து மகிழ்ச்சியையும் நன்மைகளையும் இந்த உலகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்பதே முருகப்பெருமானின் அவதார நோக்கமாக கருதப்படுது. பல இடங்களில் உள்ள முருகப்பெருமானுடைய கோவிலிலும் அனைத்து விழாக்களும் சிறப்பாக கொண்டாடப்பட்டாலும் திருச்செந்தூர் கோவிலில் வைகாசி விசாகத்திற்கு சிறப்புக்குரிய ஒரு இடமாக கருதப்படுதுங்க. இப்பொழுது நாம் தொடர்ந்து வைகாசி விசாக திருநாளோட வரலாறு என்னன்னு பார்க்கலாங்க. புராணங்கள் படி பராசர முனிவர் ஒருவர் வாழ்ந்து வந்துள்ளாருங்க. அவருக்கு 6 பிள்ளைகள் இருந்தாங்க. 6 பிள்ளைகளுமே மிகவும் குறும்புக்காரர்களாக இருந்தாங்க. இவங்க ஒரு தடவை ஆற்றில் குளிக்க போகும்போது அங்குள்ள நீரை அசுத்தம் செய்து அங்கு விளையாடி கொண்டிருந்தாங்க. எனவே அந்த ஆற்றில் உள்ள மீன்கள், கவளைகள் என அனைத்து உயிரினங்களும் துன்பத்தை சந்தித்ததுங்க. ஆனாலும் கூட அந்த 6 பிள்ளைகளும் தொடர்ந்து விளையாடி கொண்டே இருந்து ஆற்றின் நீரை முழுவதுமாக அசுத்தம் செய்து விட்டாங்க. இது தெரிந்த பராசர முனிவர் 6 என்பது சிவபெருமானுக்கு சமமானது, அதனால் நீங்கள் அதனை இப்படி அசுத்தம் செய்து கொண்டிருப்பது தவறு. ஆற்றினை நாம் மரியாதையோடு வணங்கி அதனை சுத்தமாக பராமரிக்க வேண்டும் என்று அவருடைய மகன்களுக்கு அறிவுரையும் வழங்கினாருங்க. ஆனாலும் கூட அவர்கள் கேட்கவே இல்லைங்க. சாபம் தீர்த்த முருகப்பெருமான், அதாவது 6 பிள்ளைகளுடைய இந்த செயலால் பராசர முனிவர் மிகவும் கோபம் அடைந்து அவர்களுடைய பிள்ளைகளை நீங்களாக மாறும்படி சாபம் கொடுத்தாருங்க. 6 பிள்ளைகளும் தவறை உணர்ந்து இதற்கு சாப விமோசனம் சொல்லுங்கள் என கேட்க அதற்கு பராசர முனிவரும் பார்வதியின் கருணையால் தான் உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்று கூறிவிட்டு சென்று விட்டாருங்க. 6 பிள்ளைகளும் ஆற்றில் மீன்களாக வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. கைலாயத்தில் குழந்தையாக இருந்த முருகப்பெருமானுக்கு பார்வதி தேவியா ஞானப்பால் கூட்டி கொண்டிருக்கையில் முருகப்பெருமானின் வாயிலிருந்து சிந்திய ஒரு துளி பால் பூலோகத்தில் பராசர முனிவர்களின் பிள்ளைகள் மீன்களாக இருந்த ஆற்றில் விழுந்ததுங்க. அதை சாப்பிட்ட 6 மீன்களும் முனிவர்களாக மாறி சிவபெருமானுக்கு பிரதிஷ்டை செய்து பூஜை செய்து வணங்கினாங்க.
திருச்செந்தூர் மற்றும் வைகாசி விசாகத்திற்குமான தொடர்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6 மகன்கள் உடைய பூஜையால் மகிழ்ந்து போன சிவபெருமான் திருச்செந்தூர் சென்று அங்கு தவம் செய்தால் உங்களுக்கு திருக்காட்சி கிடைக்கும் என கட்டளையிட்டாருங்க. அதன்படி அந்த 6 முனிவர்களும் திருச்செந்தூருக்கு சென்று தவம் செய்தாங்க. அப்பொழுது வைகாசி விசாக திருநாள் என்று முருகப்பெருமான் அவர்களுக்கு காட்சி தந்து சிவபதம் அடையும் வரத்தையும் அருளினாருங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை நினைவு கூறும் விதமாகத்தான் இப்பொழுதும் திருச்செந்தூர்ல 10 நாட்கள் நடைபெறும் வைகாசி விசாக விழாவின் பொழுது வசந்த மண்டபத்தில் ஒரு தண்ணீர் தொட்டியில 6 மீன் பொம்மைகள் வைத்து அவர்களுக்கு முருகப்பெருமான் சாப விமோசனம் அளிக்கும் நிகழ்வு நடக்குதுங்க. இந்த வைகாசி விசாகத்தன்று இருக்கக்கூடிய விரதத்தால் என்ன பலன்கள்லாம் கிடைக்குதுன்னு பார்க்கலாங்க. முருகனுக்கு உகந்த நாட்கள் என்று விரதம் இருந்து வழிபட்டால் நாம் நினைத்தது நடக்கும் என்று சொல்லப்படுதுங்க. அந்த வகையில் வைகாசி விசாக விழாவின் போது நெருப்பிலிருந்து அவதரித்த முருகப்பெருமானின் திருமேனியை குளிர்விப்பதற்காக முருகனுடைய அறுபடை வீடுகளிலும் பால்குடம் எடுத்து வந்து முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்வாங்க. மேலும் குறிப்பாக திருச்செந்தூர் திருத்தலத்திற்கு கருவறையில் தண்ணீர் நிரப்பி ஆத்மசாந்தி அபிஷேகம் கூட நடத்தப்படுங்க. இந்த வைகாசி விசாகம் அன்று முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்தால் 3 ஜென்மத்தில் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி அந்த பாவத்தால் இந்த ஜென்மத்தில் நீங்கள் அனுபவிக்கும் பலவிதமான பிரச்சனைகளும் துன்பங்களும் நீங்கிவிடும் என்று ஒரு ஐதீகமே இருக்குதுங்க. 27 நட்சத்திரங்களில் விசாக நட்சத்திரம் மிகவும் சிறப்புடையதாக கருதப்படுது. குரு பகவானை அதிபதியாக கொண்ட நட்சத்திரங்களில் 2வதாக இருப்பது தான் விசாக நட்சத்திரம். முருகப்பெருமானின் அவதார நட்சத்திரம் என்றே சொல்லலாம். இதன் முதல் 3 பாதங்கள் துலாம் ராசியிலும் 4வது பாதம் விருச்சிக ராசியிலும் அமைந்திருக்குங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தராசு போல இருப்பாங்க. நீதிக்கும் நேர்மைக்கும் மிகுந்த முக்கியத்துவம் தருபவர்களாக இருப்பாங்க. இரக்க குணம் இருக்கும். மன அடக்கமும் புலனடக்கமும் இருக்குங்க. அழகிய தோற்றம் கொண்ட கொள்கைகளில் உறுதி, வேத சாஸ்திரங்களில் புலமை கொண்டு சிறந்த ஆன்மீகவாதிகளாகவும் பிரசித்தி பெற்று விளங்குவாங்க. விசாக நட்சத்திரத்தின் பெயர் தான் வைகாசி மாதமாக மாறியதுங்க. விசாக நட்சத்திரத்தில் சந்திரன் பிரவேசிக்கும் நாள் பௌர்ணமியானால் அது வைகாசி மாதம். வைகாசி மாதம் மிக விசேஷமானது. ரிஷபராசி மாதம் என்று சொல்லுவாங்க. சூரியன் ரிஷபராசியில் பிரவேசிக்கும் காலம்தான் வைகாசி மாசங்க. அந்த மாதம் முழுநிலவு நாளில் சந்திரன் விசாக நட்சத்திரத்தில் துலாம் ராசியில் இருக்குங்க. வசந்த ருதுவின் 2வது மாதம் வைகாசி. பற்பல கோவில்களில் திருவிழாக்கள் கொண்டாட்டங்கள் சிறப்பாக இருக்கும். ரிஷப ராசியிலே கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் ஆகிய நட்சத்திரங்களும் இருக்குது. இந்த நட்சத்திரங்களில் சூரியன் பயணிக்குதுங்க. சூரியன் பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் தொடங்கி கிருத்திகை 4ஆம் பாதம் வரை அக்னி நட்சத்திரம். கார்த்திகை சூரியனுடைய நட்சத்திரம். ரோகிணி சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரன் உச்சமடையும் நட்சத்திரம் மிருக சீரிசம் செவ்வாயினுடைய நட்சத்திரம். இப்படி வரிசையாக சூரியனுடைய நட்சத்திரமும் சந்திரனுடைய நட்சத்திரமும் செவ்வாயினுடைய நட்சத்திரமும் இணைந்து இருக்கக்கூடிய ரிஷபராசி இது சுக்கிரனுக்குரிய ராசி என்பதால சூரியன், சந்திரன், செவ்வாய், சுக்கிரன் ஆகிய கிரகங்களுக்கு வைகாசி மாத ராசியான ரிஷபராசிக்கு தொடர்பு ஏற்பட்டு விடுதுங்க. ரிஷப ராசிக்கு நேரெதிர் ராசி விருச்சிகம். இங்கு விசாக நட்சத்திரம் இருக்குதுங்க. அது குருவினுடைய நட்சத்திரமாகவும் கருதப்படுது. அங்கே சனியினுடைய அனுச நட்சத்திரமும் இருக்குது. புதனுடைய கேட்டை நட்சத்திரமும் இருக்குது. எனவே வைகாசி விசாகத்தில் 7 கிழமைகளுக்குரிய நட்சத்திர ராசி இணைப்பு ஏற்படுதுங்க. இந்த ஆண்டு வைகாசி விசாகத்தின் போது பஞ்சமாதிபதியான சூரியன் தனஸ்தானமான 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாருங்க. குரு மேச ராசியில இருந்து சூரியனுடைய ராசியை பார்க்கிறாரு. பூரண சுபரான குரு திரிகோண ஸ்தானங்களை பார்வையிடும் அமைப்பில் அமைந்தது தான் இந்த வருடத்திற்கான சிறப்பு. சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்து சுக்கிரமங்கல யோகத்தை தருகின்ற அமைப்பு இருக்குதுங்க. காலபுருஷனுக்கு லாபஸ்தானத்தில் சனி ஆட்சி பலத்தோடு வீற்றிருக்கும் அமைப்பு இந்த ஆண்டில் இருக்குது. இது உலக நன்மையை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். சிவாலயங்களிலும் முருகன் ஆலயங்களிலும் அம்பாள் ஆலயங்களிலும் திருமால் ஆலயங்களிலும் திருவிழாக்கள் நடைபெறும். வைகாசி பெருவிழா என்றும் விசாக திருவிழா என்றும் அழைக்கப்படும் இந்த விழாக்கள் அற்புதமானவைங்க. முக்கியமாக முருகனுக்கு வைகாசி விசாகம் மிக விசேஷம் என்றே சொல்லலாம். யமதர்மராஜனின் அவதார தினமும் விசாகம் தாங்க. அதனால இந்த தினத்துல நாம் விரதம் இருந்து வழிபாடு செய்தால் நமக்கு முருகனின் அருளும் நீண்ட ஆயுளும் கிடைக்குங்க.
இதுவரைக்கும் வைகாசி விசாகத்தை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பயனுள்ள தகவலாக அமைஞ்சிருக்கும் நம்புகிறேன். இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன்களை வந்து சென்றடையுங்க. நன்றி நண்பர்களே.